உள்ள போடாங்க. ஏய் வாடி வா வா, நல்ல சமயத்துல வந்து வா. ஏய் நோண்டாதீங்க ஒருத்தர். பாத்தியா அங்க இருக்க நீ பண்ற காரியத்தை? போய் இவனை லவ் பண்றான். லவ்வா? ஐயோ என் சம்சாரம். உன் சம்சாரம் என்னதுக்கு என்ன வரைக்கும் பாத்துங்குது? அவ காரணம் இல்லாம பாக்க மாட்டா. எதுக்குமா அப்படி பாக்குற? தம்பி பாவி, நீ அந்த சம்சாரம் அந்த அம்மா உன தம்பினுது. அவர் இல்ல, உன்னை தாண்டா சொல்றேன் தம்பி. நான் தம்பியா? என்னம்மா சொல்ற? என்ன தெரியல? நல்ல மைதா மாவு மூட்டை மாதிரி கண்ணதுக்கு நிக்கிற, தெரியாம இருக்குமா? ஆனா யாருந்தாமா தெரியல கர்மம். நான் தாண்டா உன் அக்கா. மாமா அட போம்மா. கைய கொடு. எதுக்குமா? கைய குடுறா சொல்றேன். ஐயோ நான் என்னமா பண்ணிட்டே கையில குடுக்குறேன்? ஐயோ எங்கம்மா கூட்டு போற? ஐயோ நாயை பீச்ல வாக்கிங் கூட்டு போற மாதிரி கூட்டு போதே. என்ன? ஐயோ எங்கம்மா? எம்மா ஐயோ என்னம்மா? விடுமா. எங்கம்மா கூட்டு போற? சினிமாவுக்கு. நல்ல படமா? கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு சும்மா இரு. என்ன கதவு தொட்டு கும்பிடுது? சந்திரமுகி படம் பார்த்தா மாதிரி இருக்க. ஏம்மா அதான் சஸ்பென்ஸ் ஓபன் பண்ணிட்டல, அவ்வளவுதானா? இருடா சொல்றேன். அம்மா அங்கம்மா ஏமா ஒரு சின்ன டார்ச் லைட் வச்சுக்கிட்டு எவ்வளவு ரியாக்ஷன் கொடுக்குற நீ? சும்மா இரு. அம்மா அங்க பாரு. எங்க? ஏமா யாருமா அவன்? என்னை விட ரொம்ப கேவலமாகறான். டேய் அப்படி எல்லாம் சொல்லாதடா தம்பி. நீ என்ன தம்பின்னு சொல்லாத, அப்படியே ஓமிட்டிட்டு வருது எனக்கு. அம்மாக்கப்பா அவர் தாண்டா நம்ம அப்பா. எது? ஐயோ இவனா நம்ம அப்பே? ஐயோ ஆமா கிட்டத்தட்ட நம்மள மாதிரி தான் இருக்கான். அப்ப நம்ம அப்பாவே தானா? ஆமா நீதான் சின்ன வயசுல ஓடி போன எங்க அக்காவா? ஆமாண்டா, 8 வயசுல ஓடி போன அதே அக்கா தான். மோகனப்பிரியா, அப்ப சின்ன வயசுல ஒருத்தவங்க கூட ஓடி போயிட்டு அப்புறம் தான் என்கிட்ட வந்தியா? வாய கழுவியா? 8 வயசுல ஸ்கூலுக்கு போக பிடிக்காம ஓடி போயிட்டேன்னு சொன்னேன். 8 வயசுல ஸ்கூலுக்கு தான் போவாங்க, பின்ன காலேஜுக்கு போவாங்க. அது இல்லடா, 8 வயசுல ஸ்கூல்ல வாத்தியாரனை கிள்ளாருன்னு நான் ஓடி போயிட்டேன். அதுக்கப்புறம் ஆந்திரா போய், கேரளா போய், கர்நாடகா போய், மகாராஷ்டிரா போய். இருக்கா என்னக்கா நேஷனல் பர்மிட் லாரி மாதிரி பேசுற? என்னடா பண்றது, அப்படிதான் ஆயிப்போச்சு என் வாழ்க்கை. ஐயோ அதுக்கப்புறம் அங்க போய் இங்க போய் கடைசியில இந்த மனுஷனுக்கு 2ஆம் தரமா வாக்கப்பட்டேன். சித்தியாவும் ஆயிட்டேன். சித்தியா? 2வது வாக்கப்பட்டா சின்ன விடுதுனே, சித்தி எப்படி? டேய் நீ என்ன ரொம்ப படுத்துறடா. இவளுக்கு சித்தி ஆயிட்டேன்னு சொன்னேன். அது சரி தம்பி, நீ எப்படிடா இங்க வந்த? நானா வரலக்கா, காதுல இழுத்துட்டு வந்துருச்சு. என்னடா சொல்ற? நானா வரலக்கா, காதுல இழுத்துட்டு வந்துருச்சு. ஐயோ மேல சொல்லுடா. நானா வரலக்கா, காதுல இழுத்துட்டு வந்துருச்சு. டேய் எங்க அம்மா உன்னை கொன்னே போட்டுருவேன். இப்படி சொல்றத நாங்க இருந்து போட்டுமா? இருக்கா நானே சொல்றேன். அன்னைக்கு ஒரு நாள் என்ன நடந்தது தெரியுமா? எனக்கு எப்படிடா தெரியும், நீ இன்னும் சொல்லவே இல்லையே. சரி ஒரே ஒரு தடவை ரீவைண்ட் பண்ணி ப்ளே பண்றேன், நீயே தெரிஞ்சுக்க. I love you டா. ஏமா ஏமா இருமா நீ பாட்டுக்கு ஐ லவ் யூ சொல்லிட்டு போயிட்டே இருக்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. சீக்கிரமா என் வீட்டுக்கு வந்து எங்க அப்பா கிட்ட என்ன பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிக்கோ. ஓஹோ இதான் நடந்துச்சா? டேய் அவர் யாரா சொல்றதுக்கு? நான் சொல்றேன், நீயே அவளை கல்யாணம் பண்ணிக்கோ. பாரு, அவளை பெத்தவனா அவளை வளர்த்தவனா? இவன் நல்லவன் இல்ல. அத நீ சொல்றியா? அத நீ சொல்றியா? இல்ல நீ சொல்லாத. பாரு நான் சொல்றேன். அம்மா ஒத்துக்கிறேம்மா, இவன் நல்லவன், நீ கல்யாணம் பண்ணிக்கோ. பரவாயில்லையே, அடம் பிடிச்சவன் அடங்கி போயிட்டானே. அப்படி என்னக்கா சொன்ன? கல்யாணம் பண்ணிக்கிட்ட, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். என்ன? அந்த ரவுடி தனத்தை விட்டுறணும். ஓகே, இது நியாயமான கண்டிஷன் தான். டேய் அந்த ரவுடி தொழில விட்டுடா. அக்கா உன் பொண்ணுக்காக என் உயிரே விடுவேன். கேவலம் அந்த ரவுடி தொழில வச்சுக்க போறேன். இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுறேங்கா. இது உண்மையான சத்தியம். அப்பா மறந்துட்டியாடா?
அவன் கடக்கிறான் பண்ணாடி போடுறது. அப்பா மேல பானை. சாரிம்மா தப்பா சொல்லிட்டேன். அப்பா மேல ஆணை. யாரை கேட்டு ரவுடி தள்ளிட்டு போயிட்ட? அம்மா, நீ யாரை கேட்டுமா கேட்ட விட்ட? அம்மா, உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே ஒரு ரவுடித்தனம் தான். ஏன் வாட் அபௌட் மை பேஸ்மா? ஃபேஸா? எஸ். போடா ஃபியூஸ். எது? ஆமாடா லூசு, அறிவில்லாத கேஸ். டேய், உன் மனசுல என்ன பெரிய ஆணழகன் நினைப்பா? நல்ல நாய் கடிச்சு போட்ட நல்ல எலும்பு மாதிரி இருந்துகிட்டு உன்னெல்லாம் எவ்வளவு சீண்டுவாளா? அப்படி இருக்கும்போது நான் ஏன் தெரியுமா உன் பின்னாடி வந்தேன்? உன்னோட வீரம் விவேகம் இதெல்லாம் பார்த்துதான். இல்லனா உன்னை திரும்பி கூட பாத்துக்க மாட்டேன். ஏம்மா ஒரு நிமிஷம் இருமா. லென்த்தா பேசுறேன், எனக்கு எதுவுமே புரியல. அவன் கடைசி என்னதான் சொல்ல வர்ற? நீ ரவுடியா இருந்தா மட்டும்தான் எனக்கு புருஷனாக முடியும். அந்த கரும்பு தான் அவங்க அப்படி பிடிக்கலையா? வேண்டாம் வா, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்குவோம். அப்போ நீ எனக்கு திருட்டு தாலி கட்ட போறியா? காது கொடுத்தா தாலி வாங்க போறேன். இல்ல நீ ஓசியா தான் கட்டி பாரு, கொன்னுடுவேன். அம்மா, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் திருட்டு கல்யாணம். அதுக்கு நான் ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டேன். எங்க அப்பாவோட சம்மதத்தோட தான் நம்ம கல்யாணம் நடக்கும். மைண்ட் இட். ஏம்மா அதுதான் நாம கொஞ்சம் வாய ஒத்துக்க மாட்டேறானமா? தட்ஸ் நாட் மை ப்ராப்ளம். அதுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணம். ஏம்மா இதோமா. ஏம்மா அண்ணே வேளாங்கண்ணி. அட சே. அவசராத்திரத்துக்கு கூப்பிடுற மாதிரி பேர் வச்சிருக்கா. இது பேர் என்ன? ஆழ்வார்பேட்டை ஐயப்ப தாங்கல். அட சீ. அங்க இருக்க நீ. அட சை. ஐயோ இப்ப ஞாபகத்துக்கு வருது பாரு. என்னடா இது கன்றாவியா போச்சு. ரவுடியா இருந்தா அவங்க அப்பனுக்கு பிடிக்கல, ரவுடியா இல்லன்னா இந்த பொண்ணுக்கு பிடிக்கல. இப்ப என்னடா பண்றது? பாபுஜி இதெல்லாம் உனக்கு தேவையாடா?